Okay, Ragana. So we'll just start. We started the sample paper yesterday, but அதுக்கு முன்னாடி I wanted to do this with you. சரியா? So just வந்து உங்களுடைய sample paper எப்படி organize ஆயிருக்கு அப்படின்னு ஒரு ஐடியாக்காக I just made this for us. So இப்போ ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல இருந்து உங்க சாம்பிள் பேப்பர்ல ஒரே ஒரு கேஸ் ஸ்டடி மட்டும் தான் இருக்கு. ஸோ தேர் இஸ் ஒன்லி ஒன் கேஸ் ஸ்டடி கொஸ்டின் அண்ட் ஐ திங்க் தட் இஸ் ஹவு இட் இஸ் கோயிங் டு பி இன் யோர் ஃபைனல் எக்ஸாம் ஆல்சோ. ஏன்னா இன்வெர்ஸ் டிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ்க்கு 4 மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க. யூஸ்வலா 5 and 3 கேட்பாங்க, பட் திஸ் டைம் தே ஹவ் மேட் இட் அஸ் 4 ஈக்குவலி. அண்ட் ஐடியலி இந்த ஃபுல்லாவே ஈஸியா இருக்கு. ஸோ அதுவும் நான் உங்களுக்கு மார்க் பண்ணிட்டே வரேன். இஃப் யூ லுக் அட் தி கொஸ்டின்ஸ், so இதுவுமே எல்லாமே ஈஸி கொஸ்டின்ஸ், which means past year questionsல இருந்தே they have asked these questions and இதுவுமே ஈஸி. உங்களுக்கு இப்ப இது ஈஸின்னு தெரியுமா எனக்கு தெரியாது, because we have done only NCERT so far, but I think we are pretty good because many schools-ல என்னோட டியூஷன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட நான் கேட்கும்போது they are still at their என்ன சொல்றது இன்டெகிரல்ஸ்ல இருக்காங்க, இல்லைன்னா வந்து they have just completing integrals, so they have a lot more yet to complete. So at least நான் ஒரு ரவுண்ட் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுனால you will at least understand what is happening, அவ்வளவுதான். பட் I will know whether it is easy or not because இது எல்லாமே 2024 and 2025 question papersலயே board papersலயே இருந்த questions, exactly same questions they have asked this time also. But usually sample papers are like that, அந்த மாதிரி தான் கேட்பாங்க. அதே மாதிரி questions போர்ட் எக்ஸாம்லயும் இருக்கும். சரியா? ஸோ சாம்பிள் பேப்பர்ல இருக்கிற மாதிரியான கேள்விகள்ல ஒரு அட்லீஸ்ட் we can expect 50% of the same questions numbers changed. இது வருஷம் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு டூ த சாம்பிள் பேப்பர் தரவுலி. ஸோ நான் இப்போ முடிச்சதுக்கு அப்புறம் கூட செப்டம்பர்ல ஆஃப்டர் யுவர் எக்ஸாம்ஸ் ஆர் ஓவர் நீங்க திருப்பி ஒரு வாட்டி உட்காந்து நீங்க எல்லா கொஸ்டினையும் சால்வ் பண்ணுங்க வித் த சாய்ஸ். ஏன்னா நம்ம எந்த கொஸ்டின் நான் நிறைய வாட்டி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், போர்டு எக்ஸாம் பேப்பர்ஸ்லயே வந்து எந்த கொஸ்டின் நிறைய பேர் சாய்ஸ்ல விட்டுருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ் வந்து அடுத்த வருஷம் போர்ட் பேப்பருக்கு ரிப்பீட் ஆகும். ஏன்னா தட் இஸ் சம்திங் வித் தென் தே வில் see that it is a tough question or it is a different question அப்படின்னு அவங்க மார்க் பண்ணிடுவாங்க அந்த கொஸ்டின். ஸோ அந்த மாதிரி அனாலிசிஸ் பண்ணும்போது இது நிறைய வாட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல நடந்திருக்கு, மேத்ஸ்ல நடந்திருக்கு, கெமிஸ்ட்ரியில நடந்திருக்கு. ஸோ நம்ம ஆர் சாய்ஸ்ல ஆப்வியஸா எல்லாருமே ஒரு கொஸ்டின் அட்டன் பண்றாங்க, இன்னொரு கொஸ்டினை விட்டுடுறாங்க அப்படின்னும் போது அந்த கொஸ்டின் நம்ம எப்பயுமே நல்லா படிக்கணும். ஸோ அந்த கொஸ்டின் நமக்கு சாய்ஸ் இல்லாம நெக்ஸ்ட் இயர் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு லெசனுமே வந்து ரொம்ப பேசிக்கா நீங்க படிச்சிருந்தீங்கனாலே அட்டன் பண்ற மாதிரி தான் இருக்கு. மேட்ரிசஸ்ல 3 1 மார்க் கொஸ்டின் மட்டும் தான் கேட்டிருக்காங்க அண்ட் 3மே நம்ம நேத்து போட்டோம். எல்லாமே வந்து நம்ம ஏற்கனவே போட்ட மாதிரி இந்த ஆர்டர் ஆஃப் மேட்ரிசஸ், மல்டிபிளிகேஷன், அடிஷன், அந்த அந்த ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணியே தான் உங்களுக்கு இருந்துச்சு. டிட்டர்மினன்ட்ல ஆஸ் யூஷுவல் ஒரு 5 மார்க் கொஸ்டின் இருக்கு. நம்ம ப்ராடக்ட் மாடல் நம்மளுடைய மிஸ்சலேனியஸ்ல ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிட்டு போடுற மாதிரி. ஸோ ஐ வில் மார்க் ஆல் தீஸ் கொஸ்டின்ஸ் அஸ் ஈஸி. இதுல எதுவுமே வந்து சர்ப்ரைசிங்கான கொஸ்டின்ஸே இல்லை, எல்லாமே as we have prepared for NCERT லெவல்லயே தான் எல்லா கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு இருந்துச்சு. கண்டினியூட்டி நம்ம விழுந்து விழுந்து படிக்கிற அளவுக்கு அவங்க கேட்கல, பட் இவங்க நம்ப முடியாது, இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். இப்போ கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டி சேர்த்து பாத்தீங்கன்னா 9 மார்க்ஸ் இருக்கு. ஸோ இந்த வாட்டி பேப்பர்ல ஒரு 1 மார்க் அண்ட் ஒரு 8 மார்க் இதுதான் வந்து நிறைய வாட்டி பேப்பர்லயும் இருக்கு. ஒரு 2 மார்க் கண்டினியூட்டில இருந்து அவ்வளவுதான். ஸோ மோஸ்ட்லி ஃபைண்டிங் த வேல்யூ ஆஃப் கே கொஸ்டின் தான். ஸோ நிறைய ப்ராபபிலிட்டி நான் சொல்லணும், சான்ஸ் வந்து அதை கேட்கறதுக்கு தான். ரொம்ப ரேரா வந்து ப்ரூவ் தட் இட் இஸ் டிஃபரன்ஷியபிள், டிஃபரன்ஷியபிலிட்டியை ப்ரூவ் பண்ணுங்க, இந்த எந்தெந்த பாயிண்ட்ஸ்ல கண்டினியூஸ் கண்டுபிடிங்கிறது வந்து ரொம்ப ரேரா கேட்கறாங்க. இப்பெல்லாம் அது கேட்கறதே இல்லை. ஐ திங்க் 2023ல இருந்தே அவங்க கேட்கவே இல்லை. So we can always bet on. So நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்வேன், உங்க ப்ரீ போர்ட்ஸ்க்கு நீங்க ப்ரிப்பேர் ஆகும் போது நெக்ஸ்ட் ஒரு 2 months உங்களுக்கு டைம் இருக்கும் போது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஆப்வியஸ் கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்க. Your target I would say need not be 80 out of 80, it could be 70 out of 80. நீங்க ஒரு 70 out of 80 லெவல்ல ஆல் தி எக்ஸாம்ஸ்க்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா டில் டிசம்பருக்குள்ள, அந்த கடைசியே நமக்கு இருக்கிற டைம்ல வந்து நம்ம ஜனவரி பிப்ரவரிக்குள்ள நம்ம தரவாயிட்டு we can easily score center. அந்த 70க்கு எய்ம் பண்றதுக்கு எடுத்ததுமே போய் கண்டினியூட்டில இருக்க எல்லா எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் ஆடிஷனும் அதெல்லாம் போடாதீங்க. கண்டினியூட்டி ஜென்ரலி இட் இஸ் கோயிங் டு பி ஈஸி ஃபார் அஸ். 1 மார்க்கா இருக்க வரைக்கும் நம்ம என்ன வேணா அட்ஹாக் ரூல் அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஐ வில் நாட் ஸ்பெண்ட் மச் டைம் தேர். டிஃபரன்ஷியபிலிட்டி ஆன் தி அதர் ஹேண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 1 மார்க் ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. இதுல ஒரு டிஃபிகல்ட் கொஸ்டின் இருக்கு. ஸோ இதுல ஒரு டிஃபிகல்ட் கொஸ்டின் இருக்கு விச் யூஸ்வலி வி இக்னோர். இது வந்து எக்ஸாம்பிளார்ல இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் நான் பார்த்திருக்கேன். அண்ட் ஜேஇல ஒரு வாட்டி இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எக்ஸாக்ட்லி ஐ ரிமெம்பர் இட் இஸ் a JEE கொஸ்டின் 2023 பேட்ச்ல நினைக்கிறேன். அதாவது சால்வ் பண்ணதுக்கு அப்புறமா இட் வாஸ் வெரி ஈஸி, ஓ இப்படிதான் போட்டிருக்காங்கன்னு. பட் அந்த கொஸ்டினை பார்க்கும்போது கண்டிப்பா அது சிபிஎஸ்இ லெவல் இல்லை. ஸோ அந்த கொஸ்டின் நீங்க கேட்டிருக்காங்க, அவங்க சாம்பிள் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. ஸோ தெர் இஸ் அ ஹையர் சான்ஸ் தட் அந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸாம்ல வர்றதுக்கு. இங்க ஒரே ஒரு டிஃபரன்சியேஷன், பட் இதெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சது கிடையாது. வி கேனாட் ப்ரிப்பேர் பிஃபோர் ஹேண்ட். பேப்பர்ல
60 மார்க்ஸ் வந்து நீங்க எல்லாருமே வாங்குற மாதிரி இருக்கும். 60 அவுட் ஆஃப் 80 மார்க்ஸ் வந்து ஜஸ்ட் நீங்க என்சிஆர்டி எல்லா கொஸ்டின்ஸும் போட்டிருந்தீங்கன்னா ஈஸியா 60 அவுட் ஆஃப் 80, இன்டர்னல் 20 கொடுத்துட்டாங்கன்னா 80% மேக்ஸ்ல வாங்குறது அப்படிங்கிறது ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல்ல சென்னையில ஒரு மெட்ரோல படிச்சுட்டு ஒரு நார்மல் டியூஷனுக்கு போற யாரால வேணா வாங்க முடியும். அதுல வந்து உங்களுக்கு டவுட்டே இருக்கக்கூடாது. அடுத்த 10 மார்க் வாங்குறதுக்கு நீங்க கொஞ்சம் எஃபர்ட் போடணும். அதுக்குதான் உங்ககிட்ட இந்த சிவதாஸ் புக் கொடுத்துருக்கு. கொஸ்டின் பேங்க், எனி கொஸ்டின் பேங்க் ஃபார் தட் மேட்டர், அதுல இருந்து நீங்க கொஞ்சம் சால்வ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாவே அந்த அடுத்த 10 மார்க் நமக்கு வந்துடும். கடைசி 10 மார்க் லக் பேஸ்ட் தான் என்ன பொறுத்த வரைக்கும். நமக்கு அந்த டே ஈஸியான கொஸ்டின் நம்ம தப்பு பண்ணக்கூடாது. இன்னைக்கு ப்ராபபிலிட்டி எல்லாம் தப்பு பண்ணிருக்கீங்க, இப்பதான் திருத்தி முடிச்சேன் நான். ஐ ஹேவ் வந்து 2 ஆன்லைன் பேப்பர்ஸ் மட்டும் பாக்கி இருக்கு எனக்கு. ஸோ எல்லாமே அந்த 5 மார்க் கொஸ்டின்ல லேட் கொஸ்டின் வந்து பை ஹார்ட் கொஸ்டின். அது ஆன்சர் 1/2 எல்லாருக்குமே தெரியணும். அது அவ்வளவு ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். அந்த கொஸ்டின்ல வந்து கடைசி ஸ்டெப் வரைக்கும் கரெக்ட் பாவம், பட் எல்சிஎம் தப்பு பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு வந்து 120க்கு எல்சிஎம் எடுக்க உங்களுக்கு தெரியல. ஒரு 4-5 பேருக்கு வந்து கடைசி ஸ்டெப் தப்பு. ஸோ இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் நீங்க பண்ணாம தான் அந்த கடைசி 10 மார்க் நீங்க வாங்க முடியும். மற்றபடி வந்து ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் கோயிங் டு பி டிஃபிகல்ட். ஸோ டிஃபரன்ஷியபிலிட்டி நம்ம ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஏதாவது இருக்கானா? இல்ல. வி ஜஸ்ட் ஹாவ் டு have some time to think on what the question is. So இங்க வந்து மத்ததெல்லாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா புக்ல இருக்க கொஸ்டின்ஸ் தான். ஸோ ஒரு 3 மார்க்கும் புக்ல இருக்கு. இது மத்ததெல்லாம் ஈஸியா தான் இருக்கு. இதுல நோ டிஃபிகல்டி ஹியர். சர்ப்ரைசிங்லி அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் இஸ் ஈஸியர். இந்த 1 மார்க் நம்ம நேத்து போட்டோம், ரொம்ப ரொம்ப ஈஸி நமக்கு இது. இந்த 3 மார்க் கொஸ்டின் ரேட் ஆஃப் சேஞ்ச் கொஸ்டின், இது வந்து 1 மார்க் மாதிரி ஆன்சர் வந்துருச்சு. இந்த கொஸ்டின் வரும், நம்ம போட்டோம்னா நமக்கு தெரியும். கேஸ் ஸ்டடி நம்ம லக்கு பாருங்க, நமக்கு என்ன கஷ்டப்பட்டு இப்ப நேற்று தான் முடிச்சோம். மிஸ்லேனியஸ் நம்ம ஸ்பியர், வால்யூம், கோனுக்குள்ள சிலிண்டரை போட்டு ஸ்பியருக்குள்ள சிலிண்டரை போட்டு இப்படிலாம் நம்ம நிறைய கஷ்டமான கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சோம். பட் அவங்க கேட்டிருக்க அப்ளிகேஷன் டெரிவேட்டிவ் வந்து ரெவென்யூ அண்ட் காஸ்ட் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க கேஸ் ஸ்டடியில. ஸோ ஐ வுட் ஐடியலி சே அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் இஸ் ஈஸி லெசன் ஃபார் அஸ். நான் கண்டினியூட்டிவா நான் ஈஸியில மார்க் பண்ணிடுறேன். டிஃபரன்ஷியேட்டில நான் மீடியம்ல போடுறேன். ஏன்னா அதுல ஒரே ஒரு ஹார்ட் கொஸ்டின் இருக்கு. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி அ சாப்டர் விச் வி ஹேவ் டு கான்சென்ட்ரேட் ஆன். இன்டர்வல் சர்ப்ரைசிங்லி 2 1 மார்க்குமே நமக்கு ஈஸியா தான் இருந்துச்சு. நம்ம எடுத்து போட்டு முடிச்சிட்டோம். ஒரு 2 மார்க் கேட்டிருக்காங்க. இந்த 2 மார்க் என்சிஆர்டில இருந்தே கேட்டிருக்காங்க. இது நான் உங்ககிட்ட சொன்னேன், இ பவர் எக்ஸ் மாடல் நம்ம அதை போட போறோம். ஸோ இது முடிச்சிருக்காங்க. 5 மார்க்ல கேட்டிருக்காங்க. 5 மார்க்ல கேட்கறதுக்கு ஆர் சாய்ஸ் இருக்கும் எப்பயுமே. செகண்ட் கொஸ்டின் ஈஸி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ட்ரிக்கி. ஏன் ட்ரிக்கின்னு அந்த கொஸ்டின் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இன்டெகிரல்ஸ் நம்ம பயந்த அளவுக்கு இல்ல. 9 மார்க் இன்டெகிரல்ஸ்ல இருந்து இருக்கு, அந்த ஒரு லெசன்ல இருந்து மட்டுமே. பட் இட் இஸ் நாட் ஆஸ் டிஃபிகல்ட் ஆஸ் ஐ எக்ஸ்பெக்டட். இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஓகே டு டூவா தான் இருக்கு. ரொம்ப டிஃபிகல்ட்டா இல்ல. அஃப்கோர்ஸ் நீங்க எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணிருக்கணும், அப்பதான் யூ வில் பி ஏபிள் டு டூ திஸ். ஓகே, இப்போ அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெகிரல்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இங்க ஸ்டார் போட்டிருக்கேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த 2 மார்க்குக்கு இப்படி சாய்ஸ் கொடுத்துட்டாங்க. சோ ஐடியலி அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெகிரல்ஸ் போர்ஷன்ஸ் ரொம்ப குறைச்சிட்டாங்க இல்லையா? ஒரு 8 கொஸ்டின் தான் உங்க புக்ல இருக்கிறதுனால ஐ திங்க் யூ மைட் நாட் ஈவன் ஹேவ் 5 மார்க்ஸ் ஃப்ரம் அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெகிரல்ஸ். என்னுடைய ஜெனரல் கேஸ் வந்து அந்த 3 மார்க் மட்டும் கேட்டு மேபி ஒரு 1 மார்க் கூட கேட்டு விட்டுருவாங்களா இருக்கும். ஈவன் 2 மார்க் கூட அது வெயிட்டேஜ் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். பட் இந்த வாட்டி வந்து they have given a weightage here. ஓகே, சரி. அப்போ அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெகிரல்ஸ்லயும் வந்து நம்ம ஏற்கனவே போட்ட கேள்விகள் தான் கேட்டிருக்காங்க. பெருசா அதுல டிஃபிகல்ட்டி எதுவுமே கிடையாது. இட் இஸ் a very very easy. நம்ம ஏற்கனவே போட்ட மாடல் கொஸ்டின்ஸ் தான். இன்டெகிரல்ஸையும் நான் ஈஸியில தான் மார்க் பண்ண போறேன், எக்ஸப்ட் ஃபார் திஸ் ட்ரிக்கி கொஸ்டின். மேபி அப்ப நம்ம மீடியம்ல வைப்போம் இன்டெகிரல்ஸ். சோ இந்த லெசன்ல நீங்க கடைசியில கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ், எங்க மீடியம் போடுறேன்னா எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் பண்ணணும். எதெல்லாம் ஈஸி போட்டிருக்கணும், நீங்க என்சிஆர்டி மட்டும் படிச்சாலே போதும். என்சிஆர்டி தரவா இருந்தீங்கனாலே இட்ஸ் மோர் தென் எனஃப் இன் தோஸ் சாப்டர்ஸ். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்ல 5 மார்க் கேட்டிருக்காங்க. ஐ வில் டேக் இட் ஈஸி. என்சிஆர்டில இருந்தே வந்திருக்கு உங்களுக்கு. ஐ டோன்ட் ஈவன் திங்க் தே ஹவ் கான் அவுட் சைட். ஹைலி ஈஸி கொஸ்டின். இது கொஞ்சம் ஈஸியா தான் இருந்துச்சு, நம்ம நேற்று போட்டு முடிச்சிட்டோம். சோ இதுவுமே ஈஸியா கேட்டாங்க. வெக்டர் அல்ஜிப்ரா 4 1 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கு. இதுல ஒரு ஸ்டார் வைப்பேன் நானு. எப்பயுமே ஒரு 1 மார்க் வெக்டர்ல கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். பட் எனிவே இட் இஸ் டூவபிள். பட் நம்ம பண்ண போறோம், பண்ணா நமக்கு தெரியும். இதுல ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதுவும் ஈஸியா தான் கேட்டிருக்காங்க. 3D geometry is not how I would have liked it to be. அதாவது பார்த்ததுமே நீங்க போடுற மாதிரி ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸும் இன்டர்செக்ஷனும் இருக்கு. ஆனா அதுல ஒரு ட்ரிக் வச்சிருக்காங்க. சோ இதை வந்து நான் மீடியம்ல போட்டுக்கிறேன். ஏன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதை கொஸ்டினை பார்த்ததும் எல்லாருமே இந்த 5 மார்க்ஸ் வாங்குவீங்க, இந்த 3 மார்க்ஸ் வாங்குவீங்கன்னு சொல்ற மாதிரி அந்த கொஸ்டின் இல்ல. ஒரு சின்ன ஸ்லைட்லி ட்விஸ்ட் இருக்கு. ட்விஸ்ட் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, நீங்க ஈக்குவேஷனை தப்பா எழுதுனீங்கன்னா 0 வந்துடும் நமக்கு. அந்த கொஸ்டினே நார்மல் ஃபார்மேட்ல இல்லாம ஒரு ஈக்குவல் டு 0 ஃபார்மேட் ஒன்று சொல்லுவோம். we will do those questions. பட் இப்ப படிச்சிருக்க லெவல்ல ஐ எம் நாட் ஷூர் இஃப் யூ வில் பி ஏபிள் டு சால்வ் இட். ஸோ 3D ஜியோமெட்ரி நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். எல்பிபி எல்லாமே ஈஸியா தான் இருக்குப்பா. ட்ரிக்கியா இருந்தாலும் ஈஸியா இருக்கு. ஏற்கனவே போட்ட மாடல்ல சிலது இருக்கு,
சிலது கொஞ்சம் யோசிச்சு எழுதுற மாதிரி இருக்கு. பட் இருந்தாலும் ஐ திங்க் திஸ் இஸ் ஈஸி ஒன்லி. டெக்ஸ்ட் புக் மட்டும் உங்களுக்கு போதும். ப்ராபபிலிட்டி ஆல்சோ ஆன் தி அதர் ஹேண்ட், இந்த 1 மார்க் நம்ம போட போறோம், ஈஸியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மீடியமா இருக்கும் அந்த 1 மார்க் நமக்கு. இந்த 3 மார்க் கொஸ்டின்ல நமக்கு நம்மளுடைய யூஸ்வலா இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ் எக்ஸசைஸ் 13.2, கேஸ் ஸ்டடி இஸ் 13.3. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின்ஸ் தான். ஜஸ்ட் அப்படியே கொஸ்டினை படிச்சு அப்படியே ஜாலியா போடுற மாதிரி தான் இருக்கு. ஸோ ஐ வில் மார்க் திஸ் ஆல்சோ ஈஸி. ஸோ ஓவரால் சாம்பிள் பேப்பர் நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்ன மாதிரி, maybe because we don't have much time to prepare for this exam, they have not gone beyond the textbook much. எல்லா கொஸ்டினும் பார்த்ததும் உங்களுக்குமே கூட அட்லீஸ்ட் வந்து இது எந்த லெசன் அண்ட் அதுக்கு என்ன ஃபார்முலான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஈவன் தோ யூ மைட் நாட் பி ஏபிள் டு சால்வ் இட் லைக் மீ. நான் போடும்போது சிலதெல்லாம் உங்களுக்கு வந்து ஓ இப்படி போடணும்னு தெரியலனா கூட அட்லீஸ்ட் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஐ வுட் சே திஸ் இஸ் ஹவு த பேப்பர் இஸ் அப்படின்னா, இது எல்லா ரீஜனுக்கும் இப்படி மாட்டாது. அதுவும் நான் சொல்றேன், நமக்கு அந்த 5 ரீஜன் அவங்க கொடுக்கும்போது 3 ரீஜன் வந்து எக்ஸாக்டா இதே மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்கப்பா. ஆனா நமக்கு அந்த மத்த 2 ரீஜன் நமக்கு சொல்ல முடியாது, அப்படியே ஆப்போசிட்டா ஃபாலோ பண்ணுவாங்க அவங்க. ஸோ அப்போ அந்த நமக்கு எந்த ரீஜன் வருது அப்படிங்கிறது இட் இஸ் கோயிங் டு டிபெண்ட் ஆன் தட் ஆல்சோ. பட் ஒரு ஓவரால் ஐடியா வந்து இது பெருசா அவங்க மாத்தவே இல்லை. ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன் சேர்த்து 8 மார்க் வந்துருச்சு. மேட்ரிசஸ் சேர்த்து 10 மார்க் இருக்கு பாருங்க. 10 மார்க் கரெக்டா கொடுத்துட்டாங்க. இந்த மொத்த கால்குலஸும் சேர்த்து 35 மார்க்ஸ். அந்த வெயிட்டேஜ் அவங்க மாத்தல. இந்த வெக்டர் அண்ட் 3Dக்கு மட்டும் 14 இருக்கணும், 13 தான் வந்துச்சு எனக்கு. ஸோ அங்க 1 மார்க் எனக்கு இடிக்குது. ஸோ இங்க வந்து எல்பிபியில 5 மார்க்ஸ் கேட்டாங்க. ப்ராபபிலிட்டியில வந்து they have asked you 8 மார்க்ஸ். இங்க மட்டும்தான் ஐ திங்க் சிலபஸ் படி 14 நினைக்கிறேன். அப்ப கால்குலஸ்ல 1 மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் எங்கேயாவது. நான் சரியா பார்க்கலையான்னு தெரியல. பட் திஸ் இஸ் ஹவு சிலபஸ்ல கொடுத்துருக்கிறத அப்படியே எக்ஸாக்டாவா ஃபாலோ பண்ணிருக்காங்க. இதுல அவங்க மாத்த முடியாது. ப்ராபப்ளி வந்து இந்த கேஸ் ஸ்டடியா கேட்காம ஒரு 3 மார்க் 1 மார்க்கா கேட்கலாம். அந்த மாதிரிலாம் அவங்க மாத்தலாமே தவிர பெருசா வேற எதுவும் சேஞ்சஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ வி ஃபினிஷ் தீஸ் கொஸ்டின்ஸ். நேற்று இது வரைக்கும் நம்ம முடிச்சிருந்தோம். We will continue with this. ஓகே, ஸோ கொஸ்டின் ஃபர்ஸ்ட் பறிச்சு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கொஸ்டின் தான் பார்க்க பெருசா இருக்கும், பட் ஆன்சர் ரொம்ப சிம்பிள் கான்செப்டா தான் இருக்கும் இதுல. A bird flies through a distance in a straight line given by the vector. ஒரு பேர்டு வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல பறக்குது, அதோடைய வெக்டர் கொடுத்திருக்காங்க I plus 2j plus k. A man standing beside a straight metro rail track is observing the bird. இங்க இருந்து பேர்டை பாக்குறான். சரி, அந்த ரெயில் ட்ராக்கோட ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. த்ரீ டி யார் சொல்ல போறீங்க? சன்ஷைனா? The projected length of its flight on the metro track. இதை ஏ வெக்டர்னு வச்சுட்டு நான் ஜெனரலா எழுதுறேன். ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏ ஆன் பி கேக்குறாங்க. சரியா? This is what they are overall asking you. The projected length of its flight அப்படின்னா ஏ உடைய ப்ரொஜெக்ஷன் கேக்குறாங்க, ஆன் மெட்ரோ ட்ராக் கேக்குறாங்க. இதுல இருந்து ஃபர்ஸ்ட் இந்த வெக்டர் ஈக்குவேஷனை கொஞ்சம் ஒழுங்கா எழுதுங்க. இதை கரெக்டா மாத்தி a vector plus lambda b vector எழுதிக்கோங்க. and then we always know the இதோடைய b vector தான் உங்களுடைய b vector இருக்க போகுது. பொசிஷன் நமக்கு தேவையில்லை, ஏன்னா மேனோடைய அந்த ஃபர்ஸ்ட் will give you a point on this line. நமக்கு அந்த பாயிண்ட் ஆன் திஸ் லைன் வேணா, நமக்கு அந்த டைரக்ஷன் தான் நமக்கு வேணும். ஸோ இந்த a வெக்டருக்கும் a வெக்டர் நமக்கு பிரச்சனை இல்லை, இதுவா தான் இருக்க போகுது. எனக்கு டைரக்டாவே வெக்டரை கொடுத்துட்டாங்க. ஆனா இந்த ட்ராக் உடைய கோஆர்டினேட்ஸ் வந்து வேற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதை ரீஅரேஞ்ச் பண்ணுவோம். 3i உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க போடுறது சாட்ல ஆன்சர் அனுப்பலாம். ஐம் வெயிட்டிங். 3i minus j அவ்வளவுதான், பிளஸ் 0k பிளஸ் லாம்டா இன்டூ i பிளஸ் 2j பிளஸ் 3k. கரெக்டா பிரிச்சு எழுதியிருக்கேன் நான். இப்போ இந்த வெக்டருடைய திஸ் இஸ் மை மெட்ரோ ட்ராக் வெக்டர். அப்போ ப்ரொஜெக்ஷன் இஸ் அலாங்னு சொன்னாலே நமக்கு பொசிஷன் நமக்கு எது வேணும்? பி வெக்டர் தான் வேணும். அலாங் த வெக்டர் ப்ரொஜெக்ஷன் ஆஃப்
வெக்டர், ஒரு பாயிண்ட், ஒரு யூனிட் வெக்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னாலே நம்ம எப்பயுமே ஏ வெக்டரை கன்சிடர் பண்ண மாட்டோம், பி வெக்டர் தான் கன்சிடர் பண்ணுவோம். ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏ ஆன் பி வந்து ஏ டாட் பி பை மாடுலஸ் ஆஃப் பி. ஏ என்கிட்ட இருக்கு, அதெல்லாம் ஸ்லைட்லி ட்ரிக்கி அப்படின்னு சொன்னேன். I plus 2j plus 3k divided by modulus of 3k. So 1 plus 4 plus 3 by root 14. 4, 5, 6, 8 அப்பா 8 by root 14. இருக்கா அது மாதிரி ஆன்சருங்க? இருக்கேப்பா. So this should be our answer. செக் பண்ணிப்போம். நானும் உங்களோட தான் போட்டுட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் டைமா. ஸோ தப்பு பண்ண சான்ஸ் இருக்கு. கண்ணா ஆன்சர் இஸ் 8 by root 14 தான். சரியா? எஸ். பல்லவி, மேகா, எஸ்மா. மூவ் பண்ணிட்டோமா நானு? ஓரளவுக்கு புரிஞ்சுச்சுன்னா we have to move ahead. சரியா? எல்லாமே உங்களுக்கு போர்ஷன்ல இருக்கிறதா இருந்தா மேபி டக்கு டக்குன்னு சொல்வீங்கன்னு நினைக்கிறேன். போர்ஷன்ல இல்லாததா இருந்துச்சுன்னா கொஞ்சம் யோசிக்கிறீங்க. ஓகே, இந்த கொஸ்டின் நம்ம ஏற்கனவே வந்து ஐ திங்க் ஒரு குவிஸ்ல பண்ணோமா ஞாபகம் இல்ல. பட் we have done this question. If you remember this question, the distance of a point with position vector, distance from y axis னு சொன்னாலே ஒரு ஃபார்முலா நான் சொன்னேன். ஆனா ஜேஇல பண்ணுமோ from y axis னு சொன்னா it is x square plus z square. ஞாபகம் இருக்கான்னு தெரியல, இது நம்ம யாருக்கு எப்ப பண்ண ஞாபகம் இல்லை எனக்கு, பட் ஐ ரிமெம்பர் டூயிங் திஸ் கொஸ்டின். அப்ப டிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாயிண்ட், இது வந்து நம்ம நைன்த்லயே இந்த கான்செப்ட் நமக்கு இருக்கு. டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஒரு ஆக்சிஸ்னா இன்னொரு ஆக்சிஸோட கோஆர்டினேட் எழுதணும் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாயிண்ட் ஃப்ரம் y ஆக்சிஸ் அப்படிங்கிறது இட் இஸ் கோயிங் டு பி x square plus z square. இப்போ x square வந்து 9 plus 25 b அப்பா, அவ்வளவுதான். சோ அந்த ஃபார்முலா, அந்த கான்செப்ட், இதே வந்து எக்ஸ் ஆக்சிஸ் கேட்டாங்கன்னா y அண்ட் z ஸ்கொயர் பண்ணுவீங்க. அந்த மாதிரி மாத்தி மாத்தி பண்ணணும். சோ இது ஒரு ஃபார்முலாவா ரிமெம்பர் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். இது ரொம்ப ஈஸி கொஸ்டின் பாருங்க. ஜஸ்ட் நீங்க நார்மல் கால்குலேஷன் தான், நீங்களே பண்ணலாம் இந்த கொஸ்டின். இதை மல்டிப்ளை பை 2 பண்ணுங்க. 2a டாட் i அப்படின்னா வெறும் i கோஆர்டினேட் மட்டும்தான் வரும். 6i மைனஸ் b டாட் j அப்படின்னா j கோஆர்டினேட்னா 2 மட்டும்தான் வரும். c டாட் k, c k ஓட பண்றோம்னா 2 into 4 8, 8k. ஓ இது வந்து இதுக்கு எதுக்கு காமனா இருக்குன்னு கேக்குறாங்களா? 6i minus 2j. ஓ எலிமினேட் பண்ணுவோமா? சி வெக்டர் மாதிரி ஏன் தப்பு பண்ணிருக்குமாப்பா? 8k எப்படி வந்துச்சு? நான் வந்து c dot k னா 2k தானே? சி Ma'am, only A is multiplied by 2, no, ma'am. The rest are not multiplied. நான் வந்து ஒரு ஸ்டெப் ஸ்கிப் பண்ணலாம்னு நினைச்சேன். சரி, 2a 2a இன்டூ ஐனா இது எடுத்துக்கிறோம். 2 இன்டூ 3 6, அப்போ 6i வந்துருச்சு. திருப்பி இங்க பி வெக்டர் எடுத்துக்கிறேன். பி வெக்டர் கூட ஜே மட்டும் பண்றேன்னா வெறும் மைனஸ் ஜே மட்டும் தான் வரணும். சாரிப்பா. பிளஸ் சி வந்து இந்த வெக்டரு, இதோட நான் வந்து கேவை மட்டும் பண்றேன். அப்ப வெறும் எனக்கு பிளஸ் 2k. எஸ், ஸோ இட் இஸ் சேம் ஆஸ் சி வெக்டர் தான். ஈஸி கொஸ்டின் ஆன்சர் மிஸ்டேக் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ இது ஒண்ணுமே இல்லை பாருங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஐ திங்க் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா மல்டிப்ளை பண்ணீங்கன்னா யூ வில் கெட் யுவர் ஆன்சர். எஸ்மா, ஹர்ஷிதா எஸ், ஜெயந்த் எஸ் பா. ஓகே, ரொம்ப நல்ல கொஸ்டின். இதுவுமே நமக்கு நல்லா தெரிஞ்ச கொஸ்டின். இது கொஸ்டினை ஃபுல்லா கதை கதையா படிக்கிறீங்க. ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் கேட்கறாங்க, அவ்வளவுதான். ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் அவங்க கொடுத்துருக்காங்கப்பா. இது ரொம்ப ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். நீங்க நிறைய வாட்டி கிராஃப் போட்டிருக்கீங்க. 3x plus 4y is equal to 12 என்ன சொல்லியிருக்கோம்? எக்ஸுக்கு 0 போட்டீங்கன்னா y வந்து 3, எக்ஸுக்கு 0 போட்டீங்கன்னா y 3 இங்க இருக்கு.
அப்போ கொடுத்திருக்க இந்த லைன் நான் எல்லோல போடுறது வந்து கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி. அப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து இந்த அடுத்த லைன் தான். கரெக்டா? அதுதான் நமக்கு முதல்ல. அப்ப வந்து இந்த லைன் நான் கண்டுபிடிக்கணும். இந்த லைனுக்கு நமக்கு 2 பாயிண்ட் தெரியுது பாருங்களேன். நீங்க உங்களுக்கு இதை எப்படி வேணா நீங்க போடலாம். உங்களுடைய நாலேஜ் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் நீங்க கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் இங்க. இப்ப இது எப்படி இருக்கு பாருங்க. எக்ஸ் இன்டர்செப்ட்ல 1 இருக்கு, ஒய் இன்டர்செப்ட்ல 2 இருக்கு. சோ எக்ஸ் பை ஏ பிளஸ் ஒய் பை பி இஸ் ஈக்குவல் டு 1. 2x plus y is equal to 2. அண்ட் அதுக்கு மேல் பக்கம் ஷேட் பண்ணிருக்காங்க. இந்த லைனோடைய above the line ஷேட் பண்ணிருக்காங்க. அப்போ இட் இஸ் கிரேட்டர் தேன் 2. கரெக்டா? இது ஒன் வே. 2x plus y greater than 2 இங்க இருக்கு. இல்ல அப்படி உங்களுக்கு பண்ணலன்னா கூட நீங்க என்ன பண்ணிருக்கலாம், இந்த பாயிண்ட கண்டுபிடிச்சிருக்கலாம். இந்த பாயிண்ட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் வந்து 0,3 சாரி 0,2, இன்னொரு பாயிண்ட் வந்து 1,0. 2 பாயிண்ட் ஃபார்ம்ல நீங்க போட்டிருக்கலாம். y மைனஸ் y1 is equal to y2 minus y1, y minus y1 by y2 minus y1 is equal to x minus x1 by x2 minus x1. இப்போ y minus 2 by minus 2 வந்து x by 1. இப்போ y minus 2 is equal to minus 2x, 2x plus y. ஸோ இதே வந்துருச்சு உங்களுக்கு. அதே மாதிரி இப்போ கிரேட்டர் தேனா லெஸ் தேனா நம்ம பார்க்கணும். ஸோ கிரேட்டர் தேன் தான் இருக்கு லைனுக்கு மேல இருக்கிறதுனால ஷேடட் ஏரியா. ஸோ ஆன்சர் இப்படியும் நீங்க கண்டுபிடிச்சிருக்கலாம். ஸோ எதர் நீங்க வந்து இன்டர்செப்ட் ஃபார்ம், உங்களுக்கு அந்த லைன் வேணும் உங்களுக்கு, அவ்வளவுதான். லைனை எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம இது வரைக்கும் பண்ணதில்லை. இதான ஏற்கனவே கேட்டிருக்காங்க, அதனால தான் நான் ஈஸியில தான் மார்க் பண்ணிருக்கேன். ஏன்னா இதே மாதிரி கொஸ்டின் வந்து இன்னொரு போன வருஷம் சாம்பிள் 2023 சாம்பிள் பேப்பர்ல கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கோஆர்டினேட்ஸை வச்சு லைன் கண்டுபிடிக்கிறது ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் கான்செப்ட் ஆஃப் 11th ஸ்டாண்டர்ட். நீங்க அதை வச்சு அழகா கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். இல்லனாலும் நீங்க என்ன பண்ணிருக்கலாம், இந்த லைன்ல இருக்க ஏதாவது ஒரு பாயிண்ட் நீங்க சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்து கூட கண்டுபிடிச்சிருக்கலாம். 1 மார்க் கொஸ்டின் தானே இது, அதனால. சரியா எல்லாருமே? 16th கொஸ்டின் நிறைய ஆன்சர் வரலையே எனக்கு. சஹானா எஸ் மா, போத் சஹானாஸ் எஸ், ஹர்ஷிதா எஸ். புரியுதா? எல்பிபி எல்லாருக்கும் ஸ்கூல்ல முடிச்சிருக்கணும் இந்நேரம். ஸோ ஐ திங்க் திஸ் ஷுட் பி ஓகே ஃபார் அஸ். இதுவும் போட்டுடலாம், விஷுவலி இம்பேர்டையும். ஸோ என்ன கேட்டிருக்காங்க, மேக்ஸிமம் வேல்யூ இஸ் 2 of its corner points 4,0 and 0,3. ஏற்கனவே நம்ம இந்த கொஸ்டினும் இருக்கு. நீங்க நம்ம பண்ணுமா எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனா இந்த கொஸ்டின் வந்து இதுவும் பாஸ்ட் இயர் கொஸ்டின் தான் இதுவுமே. சோ இப்ப சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணீங்கன்னா போதும். அப்ப z is equal to 4a plus c. z is equal to x க்கு பதிலா 0 போட்டோம்னா 0 plus 3b plus c. ரெண்டுமே சேம்னு சொல்றோம். So 4a plus c is equal to 3b plus c. Attains its maximum value at 2 points சொல்லிருக்காங்க. அப்போ c c கேன்சல் ஆயிடுச்சு. 4a is equal to 3b. ஆன்சர் வந்து a. கொஸ்டினை புரிஞ்சுக்கோங்க. என்ன சொல்லிருக்காங்க, z வந்து என்ன வேல்யூன்னு கொடுக்கல, ஆனா 2 பாயிண்ட்ல ஒரே வேல்யூன்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு அது இருந்துச்சுனாலே போதும். we can very easily do this question. சரியா? இதுவுமே சில பேட்டர்ன்ஸ் மட்டும் தான் இருக்கு. எஸ் மணிவேதா எஸ், ஜெயந்த் பத்மநாபன் எஸ், பவதாரணி எஸ் மா. ஆனா கொஸ்டின் நம்பர் எழுதி ஆன்சர் போடுங்க சரியா? ஏன்னா நீங்க பின்னாடி அம்சம் எனக்கு தெரிய மாட்டேங்குது, ஏபிசிடி மட்டும் போட்டீங்கன்னா. சரி நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின், என்ன ஆப்ஷன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? மினிமம் வேல்யூ அட் மோர் தேன் 1 பாயிண்ட் வருதுன்னு சொல்றாங்க. ஒரு பாயிண்ட் வந்து 5,0 இந்த பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி பாருங்களேன், ஒரு காமன் சென்ஸ் கொஸ்டின் நான் சொல்லுவேன். எப்பயுமே இது வரைக்கும் நீங்க போட்ட கொஸ்டின்ல நீங்க நோட்டீஸ் பண்ணிருந்தீங்கன்னா, மினிமம் வேல்யூ அக்கர்ஸ் அட் மோர் தேன் 1 பாயிண்ட் சொன்னாலே என்னப்பா அர்த்தம், அந்த லைன் ஃபுல்லா மினிமம் வேல்யூ அப்படிதானே போட்டிருக்கோம். இஃப் யூ ரிமெம்பர் தட் இஸ் ஹவ் வி யூஸ் டு டு இட். இந்த லைன் ஃபுல்லாவே வந்து மினிமம் வேல்யூ தான் இருக்கும், மோர் தேன் 1 பாயிண்ட் சொல்லிட்டோம்னு சொன்னாலே. நெவர்தலஸ் அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இதுல எந்த பாயிண்ட்னு கேக்குறாங்க. சோ இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு பாயிண்டா நீங்க பிளாட் பண்ணி பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். 2,9 2 இருக்கு, இது எக்ஸாக்ட்லி இங்க இருக்கு பாருங்க. 2,9 அப்படிங்கிறது இங்க வருது. நான் ஆன்சர் அப்படியே டிக் பண்ணிடுவேன். 6,6க்கு போங்க. 6 and 6 வந்து உள்ள வருது. மினிமம் இருக்க சான்ஸ் இருக்கா? இருக்கு. அது எப்படி இருக்கும், இங்க மினிமம் இருந்துச்சுன்னா அங்க எப்படி மினிமம் இருக்கும்? 100% சான்ஸ் இல்ல. 4,7 4 இருக்கு, 7 ப்ராபப்ளி அதுவும் உள்ள போகுது பாருங்க. 4,7 I think it is somewhere here. சரியா? இதுவும் உள்ள இருக்கு. 0,0 சான்ஸே இல்ல.
ஸோ நான் 4 பாயிண்ட்டையும் பிளாட் பண்ணியிருக்கேன். அதை பிளாட் பண்ணும்போது எனக்கு தெரியுது என்னோட பாயிண்ட், அந்த லைன் மேல இருக்க பாயிண்ட் இது ஒன்னே ஒண்ணுதான். ஸோ அதனால அதுதான் என்னுடைய ஆன்சர். ஐ வுட் ரீசன் இட் லைக் திஸ். இவங்க எப்படி போட்டிருக்காங்கன்னு தெரியல. ஓகே, இவங்க எப்படி போட சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஸ்டூடெண்ட் மே ரீட் த பாயிண்ட் சொல்லிட்டாங்க, நம்ம ரீட் பண்ணிட்டோம். அப்படி இல்லைன்னா ஈக்குவேஷன் வந்து 3x plus y is equal to 15. அது என்ன கொடுத்துருக்காங்க? ஓ இங்கயா? அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் லைனை கண்டுபிடிக்க சொல்றாங்க உங்களை. ஸோ ஒன்னு வந்து 5,0னா இன்னொரு பாயிண்ட் வந்து 0,15 இருக்கு. இதை வச்சு யூ கேன் ஃபைண்ட் அவுட் யோர் ஈக்குவேஷன். ஸோ x by a plus y by b is equal to 1. 3x plus y is equal to 15. இப்போ இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ண சொல்றாங்க எல்லா பாயிண்ட்டையும். எது சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதை பண்ண சொல்றாங்க. ஸோ ஈஸியர் வே வந்து பார்த்து பண்றது தான்ப்பா. ஒருவேளை உங்களுக்கு அந்த நேரத்துல தோணல இல்ல கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னா ஈக்குவேஷன் ஆஃப் த லைனை கண்டுபிடிச்சு சப்ஸ்டியூட் பண்ணிக்க சொல்றாங்க. ஓகே ஓகேவா? மூவ் பண்ணட்டுமா? நானு விஷுவலி இம்பேர்டு என்ன பண்றாங்க இங்க? This is also a pretty easy question now. The graph of the inequality 3x plus 5y less than 10. First graph வரைவோம். 3x plus 5y is equal to 10 அப்படின்னு போட்டோம்னா ஃபர்ஸ்ட் வந்து x equal to 0 போடுவோம். அப்போ y will be 2. So y equal to 0 போட்டோம்னா x will be 10 by 3. x 0 போது y 2. y 0 போது 3 by 3னா 1 2 3. 10 by 3 இங்க எங்கேயோ இருக்குமாப்பா? நமக்கு தேவையில்லை, சும்மா நம்ம ட்ரை தானே பண்ணோம். ஸோ 10 by 3 வந்து இங்க இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ இந்த லைனை வரைஞ்சிட்டாங்க. இட் இஸ் லெஸ் தேன் 10 சொல்றாங்க. ஸோ கீழே இருக்கு. லெஸ் தேன் 10 சொன்னாலே நாட் த பாயிண்ட்ஸ் கண்டிப்பா இங்க இருக்கும். that half plane that contains the origin and the points வர முடியாது. ஏன்னா less than கொடுத்திருக்காங்க. less than or equal to நம்ம சொல்லல. சோ இந்த லைன் வர முடியாது. சோ டி ஆப்ஷன் கண்டிப்பா தப்பு. என்டையர் வரவே முடியாது. தப்பு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் லாஸ்ட் ஆப்ஷன் சான்ஸே கிடையாது. ஓப்பன் ஹாஃப் பிளேன் நாம எப்பவுமே சொல்லியிருக்கோம். ஹாஃப் பிளேன்னா என்ன? டிவைட் பண்ணும்போது மேல கீழே ரெண்டா பிரியுது. சோ அதுதான் ஹாஃப் பிளேன் அவங்க சொல்றாங்க. ஓப்பன் ஹாஃப் பிளேன் that doesn't contain origin. அப்ப ஏரியா இந்த ஏரியாவான்னு கேக்குறாங்க. கிடையாது, நமக்கு அந்த ஏரியா வரல, லெஸ் தேன் இருக்கிறதுனால. சோ இதுவும் தப்பு. சோ சி இஸ் a ரைட் ஆன்சர். இது எப்படி அந்த விஷுவலி இம்பேர்டு கொஸ்டின் எனக்கு தெரியல. சரி ஓகே. நிவேதா எஸ்மா. ஏன் ஜெயந்த் உனக்கு ரெண்டு ஆன்சர்ல ஏதோ ஒன்று டவுட் வருது? ஏன் அப்படி சொல்ற? மேம் இல்ல மேம் 17A வந்து பிஃபோர் கொஸ்டின் அண்ட் இது வந்து ஆஃப்டர். ஓகே ஓகே எஸ். இது ஒரு மாதிரியான கொஸ்டின். பட் we know this question also. இதை நீங்க எப்படி அப்ரோச் பண்றீங்கங்கறத பொறுத்து இருக்கு. நம்ம இதுல வந்து PQ பர்னாலிஸ் ட்ரையல்ஸ் உங்க டெலீட்டட் தான். பட் அதை வச்சு போட்டாதான் இது ஈஸியா வரும். பட் இது மாதிரி கொஸ்டின் நம்ம போட்டிருக்கோம், நமக்கு டெலீட் பண்ணாம விட்டுருக்காங்க. ஒரு காயின் டாஸ் பண்ற கொஸ்டின் ஃபர்ஸ்ட் த்ரோல வின் பண்றாங்க, அப்புறம் செகண்ட் த்ரோல வின் பண்ணுவாங்களா, சிக்ஸ் கொஸ்டின் நினைக்கிறேன். நம்ம எக்ஸாம்பிள் இது போட்டிருக்கோம். யாருக்கு ஃபர்ஸ்ட் 6 வருதோ அவங்க வின்னர் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின். ஸோ இது அந்த லாஜிக்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மொத்தம் அவன் எவ்வளவு கெஸ் பண்ணணும்னு பாருங்க. 6 டிஜிட்ஸ் கெஸ் பண்ணணும். 6 டிஜிட் பின். ஸோ 6 டிஜிட் பின் இருக்கு. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த பர்சன் கேன் கெஸ் யுவர் பின்? அவன் வந்து அப்சர்வ்டு கொடுத்துட்டாங்க, கரெக்டா பார்த்துட்டான். ஸோ இதுக்கு அவன் நல்லாவே தெரியும். இந்த 4 டிஜிட் அவனுக்கு கன்ஃபார்ம்டா ப்ராபபிலிட்டி இஸ் 1. ஹி நோஸ் தோஸ் ஆன்சர்ஸ். வெராஸ் மிச்சம் இருக்கிற டிஜிட்டுக்கு 1/10 and 1/10 தான் அவனுடைய ப்ராபபிலிட்டி ஆகும். And all of them have to happen. He has to get all the digits correct to get your answer. So 1/100 is your probability. MCQ இல்லனா இது கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும் இந்த கொஸ்டின் போடுறதுக்கு. MCQ இருக்கிறதுனால I think it was okay. Yes ma. So 18th question all of you. Arun yes ma. சரியா? சோ நிறைய வேஸ்ல போட்டிருக்கலாம் அந்த கொஸ்டின். பட் நான் இதை காம்பினேஷன் எல்லாம் போடணுமான்னு யோசிச்சேன். பட் தேவையே இல்லை. அவங்க ஈஸியா ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டினுக்கு. அண்ட் விச் மேக்ஸ் சென்ஸ் ஆல்சோ. இட் மேக்ஸ் a lot of sense for a 1 mark question. பட் ஆஃப்கோர்ஸ் இது வந்து நம்ம அந்த மாடல்ல போட்டாதான். ஒருத்தர் வின் பண்றாங்க, ஒருத்தவங்க லூஸ் பண்றாங்க, இந்த மாதிரி மாடல்ல நம்ம யோசிச்சோம் அப்படின்னு சொன்னா 6 டிஜிட்டை கெஸ் பண்ணணும். 6 டிஜிட்ல 4 டிஜிட் தெரியும்.
அப்ப அதுக்கு 4 ஃபில் பண்ணிக்கிறோம். மிச்சம் இருக்கிற 2 டிஜிட் சூஸ் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? கம்பைன் ப்ராபபிலிட்டி இஸ் ஆல்வேஸ் இன் மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா you will get your answer. ஓகே, இதுல 19th கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. லெட்ஸ் see, கண்டுபிடிக்கலாமா? யாரையும் எழுப்பி விடுவோமா? யார் சொல்ல போறீங்க எனக்கு? go down. நீங்களே வாலண்டியர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டைம் உங்களை கேட்க மாட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்களே சொல்லிடலாம். வைஷ்ணவி கேட்போம். வைஷ்ணவி எஸ்மா, நம்ம போர்ஷன்ல இருக்கே. ஃபர்ஸ்ட் ஒன் என்னமா? sin inverse root 3/2 என்னது? 5/3. 5/3. 5/3 ஓகே. tan inverse 1 5/4. கேட்கவே இல்லை. நான் தான் என்னதுதானா? இல்லையே. எஸ். அப்புறம் secant inverse root 2னா cos inverse 1/√2 5/4 தானா இதுவுமே? ரெண்டு கேன்சல் பண்ணிட்டா ஆன்சர் அசர்ஷனே ஃபால்ஸ் இல்லையா? டி ஆப்பா, கரெக்டாப்பா? செகண்ட் ஒன் நான் செக்கே பண்ணல, எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? மேகா எஸ், சஹானா வி கரெக்டா போட்டிருக்குமா இல்லையா? ஏன் சில பேர் எனக்கு பி போடுறீங்க? secant inverse root 2 வந்து 5/4 தானே? கரெக்டா போட்டிருக்கேன்ப்பா. சரி, இது கொஞ்சம் லிட்டில் இரிட்டேட்டிங் கொஸ்டினா இருந்துச்சு படிக்கும் போது ஃபர்ஸ்ட் டைம். பட் தெரியல எந்த அளவுக்கு நமக்கு வந்து கான்செப்ட்ஸ் ஞாபகம் இருக்க போகுதுன்ட்டு. சரி, ஒவ்வொரு ஸ்டெப்பா போவோம். given two non-zero vectors a and b, if r is another எல்லாமே non-zero vectors தான் சொல்லிட்டாங்க. இப்போ r cross a plus b equal to 0 நமக்கு ஏற்கனவே தெரியும். r is parallel to a plus b, கரெக்டா? r வந்து a any vector a cross b is equal to 0, a dot b equal to 0 னா அது ரெண்டும் perpendicular vectors. அதே வந்து cross product 0 னு சொன்னா sin theta வச்சு போடுவோம். so parallel vectors. இப்போ r is perpendicular to a cross b ஆன்னு கேக்குறாங்க. இப்போ வரைவோம் நம்ம a vector b vector. so a vector b, இப்போ r is parallel to a vector னா a plus b vector னா r is also parallel to a vector, r is also parallel to b vector. சொல்லலாமா? any vector which is parallel to two vectors, ஞாபகம் வருதா இப்போ உங்களுக்கு? என்ன சொல்லலாம்? போட்டிருக்கோமா 3D ஜியோமெட்ரியில டயக்ராமா வரைஞ்சீங்கன்னா அது ஈஸி ஆயிடுது. ஸோ ஆர் வெக்டர் இஸ் parallel to a plus b னா பிரிச்சு எழுத முடியும் parallel நம்ம. ஸோ ஆர் வெக்டர் இஸ் இண்டிவிஜுவலி parallel to a vector and b vector. அப்படி ஒரு டயக்ராம் நீங்க வரைஞ்சு பாத்தீங்கன்னா நம்ம 3D ஜியோமெட்ரியோடைய லாஸ்ட் கேஸ் 5th miscellaneous கடைசி கொஸ்டின், a vector b vector ரெண்டுத்துக்கும் ஒரு வெக்டர் பர்பெண்டிகுலரா இருந்தா r vector is perpendicular to their cross product. Sorry, ஆனா r vector வந்து parallel தானே? r vector is parallel to ரெண்டுத்துக்குமே அது parallel இருக்குன்னு சொன்னா a cross b எப்படி தானே வரைவோம் நம்ம? a cross b is always perpendicular to 2. இந்த ரெண்டுமே parallel இருந்துச்சுன்னா a cross b will be the வேற கலர்ல போடுவோம். இது வந்து a cross b ஆகும். ஒரு வெக்டர் இங்க இருக்கு, ஒரு வெக்டர் இங்க இருக்கு. அதோட perpendicular vector can be given as their cross product. அப்போ r வெக்டர் இது ரெண்டுத்துக்குமே parallel இருந்துச்சுன்னு சொன்னா அதுவுமே இந்த a cross b க்கு perpendicular இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆனதுனால அடுத்தது பார்க்கணும் நம்ம. the vector a plus b is perpendicular to the plane of a and b கிடையாதுப்பா. ஏன்னா a plus b perpendicular கிடையாது, a cross b தான் perpendicular இருக்கு. a plus b வந்து இதோடைய சேம் பிளேன்ல இருக்கு. இந்த அப்படியே இந்த டயக்ராம பாத்தீங்கன்னா ab எந்த பிளேன்ல இருக்கோ a plus b அதே பிளேன்ல தான் இருக்கு. so it is perpendicular to the plane கிடையாது. so இது false statement நமக்கு. so assertion is true whereas reason is false. கொஞ்சமே a-யும் b-யும் parallel இருக்குன்னு சொல்லல. ஆனா வந்து அவங்க ஆர் கிராஸ் ப்ராடக்ட் 0ன்னு சொல்லிட்டாங்கல்ல நிவேதா. அப்ப வந்து இப்போ லெட்ஸ் சே ஒரு வெக்டர் சி கிராஸ் டி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொன்னா சி இஸ் parallel to d தானே?
ஆமா, அப்போ ஆர் வெக்டர் will be parallel to a plus b தானே? ஆமா, a பிளஸ் பிக்கு பேரலா இருக்கும். அப்ப நம்ம பிரிச்சு எழுத முடியும் தானே? எழுத முடியாதுன்னு சொல்றியா? நான் அந்த ரூல் எல்லாம் படிச்ச மாதிரி தான் இருக்கு வெக்டர்ல எனக்கு. நம்மளுடைய மிஸ்செலேனியஸ்ல இந்த கொஸ்டின் போட்டிருப்போம்னு நினைக்கிறேன் நம்ம. சரியா? எனி வெக்டர் parallel to the addition வந்து we can take it as parallel to individual vectors also. ஏன்னா அந்த பிளேன்ல தானமா இருக்கு. ஏ வெக்டருக்கு பேரலா இருக்கு. இது ஏ பிளஸ் பினா இதுக்கு பேரலா இருக்கு அப்படின்னு சொன்னா ஏ பிக்கும் அது பேரலல்னு எடுத்துக்க முடியாதுன்னு சொல்றியா? வேணா செக் பண்ணுவோம் ஒரு வாட்டி இதை. பட் ஐ ரிமெம்பர் திஸ் அஸ் அ ரூல், எங்கேயோ படிச்ச மாதிரி தான் இருக்கு எனக்கு. சரியா? ஓகேப்பா. சோ ஆன்சர் கீ படியும் இது வந்து சி தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ரீசன் பெருசா கொடுத்துருக்க மாட்டாங்க ஆன்சர்ல. நம்ம ரீசன் அவுட் நம்ம தான் பண்ணிக்கணுமா இருக்கும் இது. சோ நான் வந்து ரீசன் ஃபால்ஸ்னு ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சிட்டேன். சோ ரீசன் ஃபால்ஸா இருக்கிறதுனால நான் வந்து ரொம்ப பெருசா யோசிக்கல. போத் ஆர் ஃபால்ஸ் வர முடியாது தானே. ஏன்னா இந்த வெக்டர் இதுக்கு பர்பண்டிகுலரா இருக்கவே முடியாது. ஏ பிளஸ் பி வந்து ஏ அண்ட் பிக்கு பர்பண்டிகுலரா எப்பயும் வராது. நீங்க எப்படி வரைஞ்சாலும் வர முடியாது அது. இது வந்து நீங்க ஒரு தம்ப் ரூல் எல்லாம் சொல்றாங்க. நான் வேணா சர்ட்ட கேட்கிறேன். வெக்டர்ல வந்து தம்ப் ரூல் வச்சுலாம் அதை போடுறாங்க. அது எப்படி போடுறாங்கன்னு பாக்கணும் அப்புறமா. சரியா? ஓகேப்பா, மூவ் பண்ணுவோம். ஈஸி கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் முடிச்சிடுவோம் நம்ம. ஓகே, யாரையா பிடிக்குமா? பவதாரணி, ரொம்ப நாள் ஆச்சு. கிளாஸ் கேன்சல் பண்ண கட் பண்ணதுக்காக முதல்ல ஒண்ணுதான் கொஸ்டின் கேட்கணும், சொல்லு. மேம், tan inverse of -1 வந்து 135 எடுக்கலாங்க. 3 அப்படி பை. பண்ணாம அதை போட்டுப்போமா, -π/4 எழுதிப்போமா? ஓகே. எதுக்கு தேவையில்லாத கன்ஃபியூஷன். மைனஸ் tan ஓகே. மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ -π/4 ஆயிடுச்சா? இது வந்து சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா tan 15 ஆப்பா இது, ஆர் ஃபார் தட் மேட்டர் tan 45, tan 60 -45 இது. சாரி, எனக்கு வந்து டிகிரில மாத்திக்கிறேன் நான். இப்படி எழுதுறியா? அப்ப tan a மைனஸ் tan a மைனஸ் b இருக்கு. இப்ப tan a மைனஸ் tan b பை by 1 1 1 plus tan a. tan b வந்து √3 -1 by 1 plus √3 அப்பா. எவாலுவேட் தானே. சோ வந்து 1 -√3 by 1 -√3 வேணா போடலாம். போட்டோம்னா √3 -3 -1 plus √3 divided by 1 -3. 2 √3 -4 by -2, which is 2 -√3. ஏற்கனவே பண்ணிருக்க மாதிரி இருக்கு இந்த கொஸ்டின். கரெக்டா போட்டிருக்கா இல்லையா? -2 plus √3. எஸ் அப்பா, வந்துதான் அந்த ஆன்சர். செக் பண்ணிக்கிறேன். ஆமாப்பா, 2 -√3 தான் ஆன்சரும் கொடுத்துருக்காங்க. சரியா? டன்னா? இன்னும் யாரும் வரலையே எனக்கு ஆன்சர் கொடுக்கறதுக்கு. செகண்ட் கொஸ்டின். எஸ் மா ஹர்ஷிதா, அப்படியே விடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம 2 மார்க் கொஸ்டின்ல, சோ வி ஹேவ் டு சிம்பிளிஃபை தான், வேற ஆப்ஷன் இல்லை நமக்கு. போலாமா நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு? இந்த டொமைன் கொஸ்டின் கேட்காத பேப்பரே இல்ல பாருங்க. அப்ப வந்து cos inverse of 3x minus 2ல டொமைன் தான் கேக்குறாங்க அவங்க. ரேஞ்ச் ஆன்சர் கேட்கல, டொமைன் கேக்குறாங்க. எப்பயுமே வந்து அப்பனா இந்த வேல்யூ 3x minus 2 வந்து அதோடைய வேல்யூ should be from, கரெக்டா? ஏன்னா cos inverse உடைய ரேஞ்ச் கேட்கல, டொமைன் கேக்குறாங்க. இதே கொஸ்டின் தான் 1 மார்க்லயும் நமக்கு இருந்துச்சு. அதே மாதிரி adding 2 on all sides பண்ணுங்க. 2 ஆட் பண்ணீங்கன்னா இங்க டிவைட் பண்ணுங்க. அவ்வளவுதானே. So domain வந்து it is going to be within 1/3 to 1, both inclusive. Domain is or x belongs to. தருண் எஸ் பா. போதி எஸ் மா. என்னாச்சு? அமைதியாயாச்சு. 30 ஆன்சர்ல வர மாட்டேங்குது. இந்த கொஸ்டின் நான் கண்டிப்பா ஈஸி கேட்டகரியில தான் வைப்பேன். நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் போட்டோம் அந்த டொமைன் மாதிரி. ஓகே, கொஸ்டின் ஒரு வாட்டி படிங்க, then we will think on how to do this question. கண்டிப்பா dy by dx போட்டுதான் ஆகணும். போட ஆரம்பிக்கலாமா? நிறைய பிடிக்கும் போது நீ முடிச்சிட்டேனா? சஹானா, வி சஹானா சொல்றியாமா? dy by dx. Yes, ma'am. 1 by tan pi by 4 plus x by 2 into secant square
pi by 4 x plus pi by 4 plus x by 2 into 1 by 2. சரியா ஃபுல்லா போட்டாச்சு. ஓகே, இப்போ இப்போ ஏதாவது சிம்பிளிஃபை பண்ணாதான் பெட்டர் நமக்கு. சோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த tan எல்லாத்தையுமே sin and cos மாத்த ட்ரை பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். பண்ணலாமா சஹனா? வேற ஏதாவது ஈஸி வே இருக்கா? ஐ டோன்ட் திங்க் சோ இல்ல. ஏன்னா Yes. இங்க சீக்கண்ட் ஸ்கொயர் இருக்கு, இங்க tan இருக்கு. சோ cos of pi by 4 plus x by 2 divided by sin of pi by 4 plus x by 2 எழுதிடலாமா? Yes ma'am. இது வந்து 1 by cos square pi pi by by 4 plus x by 2 ன்னு எழுதிக்கலாம். ம். தப்பு பண்ண போறேன், பார்த்துட்டே இருங்க. ரொம்ப ஈஸியா பண்றேன்னு நினைச்சிட்டு இத வந்து 1 by sin sin 2 2 theta of pi by 4 plus x by 2 அவ்வளவுதானா? இது வந்து dy by dx இருக்கு. 2 மல்டிப்ளை பண்ணிப்போமா உள்ள? sin of வந்துச்சு பாருங்க. sin உள்ள மல்டிப்ளை 2 உள்ள மல்டிப்ளை பண்ணேன் நானு. அப்போ 2 pi by 4 வந்து வெறும் pi by 2. sin of 90 plus x என்னது? cos. அவ்வளவுதானே? சோ நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும் பாருங்க. dy by dx is equal to secant x ன்னு வந்துருச்சு. அப்போ dy by dx minus secant x is equal to 0 தானே? Yes. சோ வெரி வெரி ஈஸி கொஸ்டின் தான். இதுல இருந்து சப்ஸ்டிடியூஷன்லாம் என்ன ஒண்ணு பாக்குறதுக்கே பயமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் log of tan of இருந்துச்சு, உள்ள வேற காம்ப்ளெக்ஸா இருக்கே, ஏதாவது சப்ஸ்டிடியூஷன்லாம் யூஸ் பண்ணணுமான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சேன். பட் ஐடியலி வந்து ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் டூயிங் இட் யூ வில் ஆட்டோமேட்டிக்லி கெட் த ஆன்சர் பா. 2 மார்க் தானே, ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்காது. சரியா போலாமா? எல்லாருக்குமே ஓகே தானே இந்த கொஸ்டின்? மூவ் பண்ணட்டுமா? இதுதான் நான் சொன்னேன், என்சிஆர்டிலே உங்களுக்கு இருக்கிற கொஸ்டின். இந்த இ பவர் எக்ஸ் தான் நம்மளோட க்ளூ இல்லையா? இ பவர் எக்ஸ் வந்தாலே எப்படியாவது மேல கீழே வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இந்த ரூல் நம்ம எழுத ட்ரை பண்ண போறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இன்டூ இ பவர் எக்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னா டைரக்டா ஆன்சர் வில் பி எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் சி. இ பவர் எக்ஸ் இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் சி. ஸோ இப்போ இங்க வந்து அதை தவிர வேற இங்க ஆப்ஷன் என்னன்னா, நம்ம மேபி வி கேன் ட்ரை டூயிங் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ். அங்கேயும் மாட்டிப்போம். இ பவர் எக்ஸ் இன்டூ சம்திங் இருக்கு, யூவி வச்சுலாம் நீங்க போட்டீங்கனாலும் மாட்டிப்பீங்க இங்க எப்படியுமே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இ பவர் எக்ஸ் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணாலும் 2 மார்க்ல தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து இது நம்ம இன்னொரு கான்செப்ட்ல போட்டது. இதே கொஸ்டின் நீங்க இருக்கு உங்க புக்ல. எக்ஸ் மைனஸ் ஒன் எதையோ ஒன்று டீயா எடுத்தா இன்னொன்னு வரணும், அது நமக்கு வரவே வரல பார்த்தா. ஸோ மேலையும் கீழையும் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரே எக்ஸ் இருக்கு, ஆனா -3 இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், இதே மாதிரி இதை மாத்த ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பிரிச்சுக்க முடியும் நம்மளால இல்லையா? சோ எக்ஸ் -3 வந்து எக்ஸ் -1 -2 எழுதிக்கிறேன். இப்ப ரெண்டா செப்பரேட் ஆயிடுது. அப்போ இங்க எக்ஸ் -1 by x -1 the whole cube -2 by x -1 the whole cube. ரெண்டுத்துக்குமே தனியா இங்க ஒரு dx இருக்கு, dx இருக்கு. e பவர் x இருக்குப்பா வெளியில. இப்போ இங்க வந்து எக்ஸ் மைனஸ் இதை கேன்சல் ஆயிடும் இல்லையா? சோ 1 by x -1 the whole square minus 2 by வெளியே வச்சுப்போம் இன்டெகிரல் 2 by x -1 the whole cube into e power x dx ன்னு இருக்கு. இப்போ இதை ஏதாவது ஒண்ணு டீன்னு எடுத்தா இன்னொன்னு வருதா நம்ம பார்க்கணும். ஆப்வியஸா வந்து குறையணும், டிஃபரன்சியேஷன் பண்ணும்போது குறையணும். சோ இதுதான் நமக்கு டீயா இருக்க முடியும். இப்போ டி வந்து 2 by x -1 சாரி குறையணும்ல, சோ குட்டி வேல்யூ தான் எடுக்கணும் நம்ம. சோ t வந்து x -1 the whole power -2 ன்னு வச்சுக்கிட்டோம்னா dt will be -2 into x -1 the whole power -3. அழகா நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு பாருங்க இங்க. அப்போ இங்க இருக்கிறது வந்து இன்டெகிரல் f of x வந்து இது f of x இருந்துச்சு அப்படின்னு சொன்னா this is becoming f dash of x into e power x இல்லையா? ஏன்னா 2 by -2 by x -1 the whole cube. இது f of x இருக்கு, இது f dash of x இருக்கு. So final answer is equal to f of x into e power x plus பண்ணிப்போமா e power x by x minus yes. இதுக்கு ரூல மட்டும் நீங்க சொல்லுங்க. அது e பவர் x ரெண்டுத்துக்கும் தானே இருக்கும்.
ஆனா நான் இங்க பிரிக்கவே இல்லை நிவேதா, அதை நான் பிரிச்சிருக்கவே தேவையில்லை இங்க. வரேன். ஐ வில் erase this. நான் வந்து ஒரே ஒரு இன்டெகிரல் வச்சுக்கிறேன். சரியா? நான் வந்து இன்டெகிரலை மட்டும் இந்த பார்ஷியல் ஃபிராக்ஷன்லாம் போடுற மாதிரி நான் இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ் இங்கேயே வச்சுக்கிறேன். இப்போ ஓகேவா? இது ஒன்றும் பிராக்கெட்லயே இருக்கு. சரியா? இப்ப கரெக்டா இருக்கா? இதுதான் ஃபார்முலா. f of x plus f dash of x into e power x னு இருந்துச்சுன்னா ஆன்சர் இது வரும். சரியா? இது உங்க என்சிஆர்டி தான். என்சிஆர்டி எல்லா கொஸ்டினும் போட்டிருந்தா அதுல ஒரு கொஸ்டின் மாட்டுது நமக்கு. ஓகே. இந்த சண்டே டெஸ்ட் இருக்கே நமக்கு, படிச்சிருக்கணுமே இந்நேரம். ஃபைண்ட் அவுட் தி ஏரியா ஆஃப் தி ஷேடட் ரீஜன் வந்து என்க்ளோஸ்ட் ஃபிகர். பாப்போமா எவ்வளவு தூரம் அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெகிரல்ஸ் புரிஞ்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. யாருக்கு யாருக்கு இருக்கு? ஐஸ்வர்யாக்கு தான் இருக்கு எக்ஸாமுக்கு. ஐஸ்வர்யா இருக்குதானே? சொல்லி பார்க்கலாம் ஐஸ்வர்யா. அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெகிரல்ஸ் என்ன போட்டிருக்காங்க இங்க? இது வந்து 4 ஓகே. y is equal to 4 நினைக்கிறேன் இது. பஸ் இது என்ன ஷேப்மா? அவங்களே கொடுத்துட்டாங்க உங்களுக்கு கஷ்டமே இல்லாம. x square is equal to y ன்னு கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணுவீங்க? ஏரியா is equal to இன்டெகிரல். இப்ப எப்படி இன்டெகிரேட் பண்ண போறோம்? நமக்கு இந்த ஏரியா ஆஃப் தி ஷேடட் ரீஜன் வரணும்னா கீழே ஒரு பேஸ் இருக்கணும்ல. எப்பயுமே வந்து கீழே ஒரு பேஸ் இருந்தாதான் ஏரியான்றதுக்காக கண்டுபிடிக்க முடியும். நமக்கு இப்ப எப்படி ஷேடா இருக்கு? எக்ஸ் பக்கம் ஷேட் ஆகாம y பக்கம் தான் பேஸ் இருக்கு. ஸோ அலாங் த y ஆக்சிஸ் தான் நம்ம இன்டெகிரேட்டே பண்ண முடியும் இதை. அப்பதான் ஏரியா அண்டர் த கர்வ் நமக்கு கிடைக்கும். இந்த கர்வை நம்ம இன்டெகிரேட் பண்ணோம்னா. ஸோ நமக்கு we have to go from 0 to 4 along the y axis. ஸோ x dy பண்ண போறோம் from 0 to 4. அப்போ x என்னன்னு பார்க்கணும். x square is equal to y ன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ x is equal to root y. கரெக்டா? 0 to 4 root y dy. இதுக்கப்புறம் போட்டு கொஞ்சம் ஆன்சர் அனுப்புறீங்களா ஒரு கொஸ்டினுக்கு? எல்லாரும் அட்டெண்டன்ஸ் பண்ணுங்க பார்ப்போம் இந்த கொஸ்டினுக்கு. இதுக்கப்புறமா பேசிக் இன்டெகிரேஷன் 27 ஆன்சர்ஸும் பண்ணலாம் இதுக்கப்புறம். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ப்ளீஸ் நான் 2 மார்க் முடிக்க விடுங்கப்பா. ஐஸ்வர்யா, எஸ் ஐஸ்வர்யா. நிவேதா, எஸ்மா. வைஷ்ணவி, சூப்பர் வைஷ்ணவி. உங்களுக்குலாம் ஒரு +2 போட்டுருவோமா? நான் டெஸ்ட்ல, சண்டே டெஸ்ட்ல ஆன்சர் பண்றவங்களாம் பஸ் அது பண்ணணும்னு நினைக்கிறேன். டெஸ்ட்ல ஒரு +2 போட்டுருணும் ஃபார் பீயிங் அட்டென்டிவ் இன் த கிளாஸ். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து சார்ட்டையும் சொல்லுவோம். யாரெல்லாம் சாட்ல ஆன்சர் அனுப்புறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து எக்ஸாம்ல ஒரு +2 போட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு. பத்மநாபன் ×2 எங்கேயோ பண்ணிருக்க தேவையில்லாம. திருப்பி செக் பண்ண பார்க்கலாம். ஒரு குட்டி மிஸ்டேக் இருக்கு. கருண், எஸ்பா. கௌதாரிணி, எஸ். நல்ல மோட்டிவேட்டிங் ஃபேக்டா இருக்கும் போல இருக்கே. நிறைய ஆன்சர் கிடைக்குது இந்த கொஸ்டினுக்கு. டேய் எங்கடா லாக் வருது உனக்கு ஜெயந்த்? இந்த கொஸ்டினுக்கா போட்டுருக்க? வேற ஏதாவது கொஸ்டினுக்கு போடுறியா? இந்த கொஸ்டின் இந்த கொஸ்டினுக்கு ஏன்டா லாக் வருது உனக்கு? இது y பவர் ½ தானே. டைரக்டாவே y பவர் ½ dy ன்னு போட்டுடலாம்ல இத. அப்ப வந்து y பவர் 3/2/3/2ன்னு வந்துரும். ஓகே சாரி. நீ என்ன பண்ண? வெறும் எப்படியுமே லாக் வரதுக்கான சான்சஸ் இருக்கு உனக்கு. சரி, 4/3/2 2/3 into 4/3/2 minus 0 தான். So 4/3/2 is nothing but 4 into √4. So 8/3 into 2, which is going to be 16/3 square units. ரிலேட்டிவ்லி ஈஸியான கொஸ்டின் பாருங்க. இது வந்து ஆர் சாய்ஸா இருந்துச்சு அந்த போன கொஸ்டினுக்கு. கண்டிப்பா யாரும் போட்டிருக்க மாட்டீங்க. அதனாலதான் சொல்றேன் கண்டிப்பா கேட்பாங்கன்னு சொல்லிட்டு. இந்த ஏ கொஸ்டினுக்கு அது சாய்ஸ். யாரும் அட்டன் பண்ணிருக்க மாட்டீங்க இல்லையா? சோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும் போதுதான் யூ வில் கெட் இன்டு ட்ரபிள். ஏன்னா அப்ப கண்டிப்பா கேட்பாங்க. சோ ஆர் சாய்ஸ்லாம் எப்பயுமே போடுங்க. சாம்பிள் பேப்பர்ல மட்டும் இல்ல, போர்டு எக்ஸாம் பேப்பர்லயுமே கூட தெரிஞ்சுக்கோங்க அட்லீஸ்ட் எப்படி போடணும் சொல்லி. சரியா? இதையும் போட்டுடலாம். Find out the region enclosed by the curve y square is equal to x
x is equal to 3 and the x axis. y square equal to x நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். பாராபோலா இந்த மாதிரி பவு ஷேப்டு பாராபோலா. இது வந்து y square is equal to x. x is equal to 3 அப்படிங்கிற ஒரு லைன் இருக்கு. அது எங்கேயா இங்க போட்டுக்கோங்க. x is equal to 3 லைன் அது. Area enclosed by the parabola by the line and the x axis. So shaded ஏரியாவை முதல்ல கரெக்டா மார்க் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் மட்டும் தான் கேட்டாங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து அழகா x is equal to 3 போடலாமா இந்த கொஸ்டினையும்? நிஜமாவே நோட் பண்ணிக்க போறேன். +1 +1 +2 போடுறதுக்கு. சரியா? லெட் மீ சி. மிஸ் பண்றீங்க நிறைய பேரு. ஆனா எஸ்மா காதம்பரி எஸ். ஒரு 11 பேருக்கு பிளஸ் மார்க்ஸ் மார்க் பண்ணிருக்கேன். ஷாருக் எஸ். ஷாருக் ஷகவி எஸ். நல்லா இருக்கேன். கரெக்டா ஆன்சர் அனுப்புறீங்களா? வர்ஷா எஸ்மா. இவ்வளவுலாம் மோட்டிவேட் பண்ணாதான் ஆன்சர் அனுப்புறீங்க. இல்ல யாரும் ஆன்சர் அனுப்ப மாட்டீங்க. இது வரைக்கும் சாட்டே வரல. இவ்வளவுதான் முடிக்க விடுவீங்க போல இருக்கீங்க இன்னைக்கு. Sahana. Sahana, okay. I think fine. Pallavi, okay. Niveda. Niveda, பையா வருது. Bodhi, okay. Mega, okay. Yes, Sahana, okay. Tanmayi. Tanmayi is for the previous question. Shrakvi, yes, ma. சரி, என்ன பண்ணீங்க இத? சோ இது வந்து இன்டெகிரல் by dx தான். ஏரியா is equal to formula will be integral y dx. எங்க இருந்து லிமிட் போகுது உங்களுக்கு? x ஆக்சிஸ்ல தான் போட்டிருக்கோம். சோ 0ல இருந்து 3 வரைக்கும் போகணும். அப்ப இங்கேயும் அதே கதை தான். ரூட் x வரப்போகுது நமக்கு இங்க. அதே மாதிரி கொஸ்டின் பாருங்க. சோ x பவர் half பண்ணீங்கன்னா x பவர் 3/2 by 2 3/2. so 0 to 3. so 2/3 into 3 power 3/2. அப்போ 3 into √3 இருக்கு. அழகாவே 2√3 is your answer. சரியா? 10 answers வந்துச்சு. நைஸ் நைஸ், நாட் பேட். இது இப்ப முடிக்க முடியாது. so we will do the next one. இதை முடிச்சிடுவோம் குயிக்கா. ஏன்னா இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். The two vectors கொடுத்திருக்காங்க represent two sides OA and OB. OA OB ன்னு two sides கொடுத்திருக்காங்க respectively of a triangle OAB. கொஞ்சம் போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால இப்படி வரைஞ்சிருக்கேன். where O is the origin. so O வந்து 0,0 ன்னு சொல்லிட்டாங்க. The point P lies on AB such that OP is a median. So OP is the median ன்னு சொன்னாலே இது மிட் பாயிண்ட் ஆயிடுச்சு நமக்கு. நான் ஏவ பாயிண்ட்ஸாவே எழுதிக்க ட்ரை பண்றேங்கன்னா ரெஸ்பெக்டிவ்லி கொடுத்துருக்காங்க. ரெஸ்பெக்டிவ்லி கொடுத்தாங்கன்னா கரெக்டா அதே மாதிரி தான் நம்ம எடுக்கணும். ஸோ ஏ வந்து 1,1,1, பி வந்து 3,-1,3. ஸோ 3 + 1/2 வந்து 1, 1 - 1 0, 4/2 2. கிடைச்சதாப்பா மிட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் நான் ஒன்றும் கொஸ்டின்கே போல, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு மட்டும் வச்சுக்கிறேன். சரி மேம் இஸ் இட் 2,0,2? ஆமாப்பா கரெக்ட். 3 + 1 தானே? எஸ்மா 202 வந்துச்சா? 202. இப்ப வந்து என்ன கேக்குறாங்க? Find the area of the parallelogram formed by the two adjacent sides as OA and OP. ஓகே, OAவையும் OPயும் வச்சு ஒரு parallelogram ஃபார்ம் பண்ணாங்கன்னா அதோட ஏரியா கேக்குறாங்க. சோ அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி. ஏரியா ஆஃப் parallelogram வந்து OA cross OP. அவ்வளவுதான். கிராஸ் ப்ராடக்ட் போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும் நினைக்கிறேன். I hope so. I am reading the question correctly தான் நினைக்கிறேன். OA வந்து 202. ஆன்சர் மட்டும் தான் இருக்கும் நம்ம கிட்ட. பார்ப்போம்.
ஆமா கொஸ்டின் நம்பர் 25 தான் கரெக்டா போட்டிருக்கோமாப்பா ஆன்சர் வந்து 2√2 தானே இது 2√2 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க நமக்கு √8 வந்திருக்குப்பா ஸோ ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கொஸ்டின் தான் இது பாருங்க எதுவும் கஷ்டமே இல்லை இந்த கொஸ்டின்ல டயக்ராம் வரையாமே நீங்க கண்டுபிடிச்சிருக்கலாம் நான் ஏதோ பெருசா கேட்பாங்கன்னு நினைச்சு டயக்ராம் வரைஞ்சேன் ஸோ பி பாயிண்ட் கண்டுபிடிக்க தான் இந்த மீடியன் கொடுத்துருக்காங்க அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டு ஏரியா ஆஃப் தி parallelogram ஃபார்ம் பை டூ adjacent sidesக்கு ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா போதும் we can very easily do this question சரியா சோ நான் இங்க ஸ்டாப் பண்ண போறேன் we will continue this tomorrow பா சரியா